ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோப்ரோ அப்புறம் மீடியா மோட் இது ரெண்டுத்தோட அன்பாக்சிங்கும் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோப்ரோ 9ஓட பாக்ஸு. இதுதான் அதோட மீடியா மோடோட பாக்ஸு. பாக்ஸில் ரொம்ப அடி வாங்கி தான் இருக்குது, ஏன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு கோப்ரோ அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு கேஸ், நல்ல கேஸ் இருக்கும். இது நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு போக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கவும் கரெக்டாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம கோப்ரோ இதுதான் நம்ம கோப்ரோ. தென் கோப்ரோக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேட்ரி. இது ஹெல்மெட் மவுண்ட்டு. இதை தம் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோவை ஏதோ ஒரு கிம்பலில் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த கீழே இருக்க இது வழியாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் போடுற ஸ்க்ரூ மாதிரி இது. தென் இந்த கோப்ரோவை நமக்கு சார்ஜ் பண்ண ஒரு டைப் சி கேபிள். இது ஒரு குட்டி யூசர் மேனுவல் மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எப்படி பேட்ரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது இந்த ஹெல்மெட் மவுண்ட் இருக்குல்ல, இதை ஹெல்மெட்டில் ஒட்டி வச்சுட்டு போடணும். அது எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஏதோ ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் அந்த மேனுவல் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் ஹீரோ கோப்ரோ 9. இதில் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் இருக்கும். இந்த 9க்கு கீழே இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா பவர் சிம்பிள் போட்டிருக்கோம். நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சுவிட்சுக்கு நம்ம 2 பேர் வச்சுக்கலாம். பவர் அண்டு மோட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இது இங்கே மேலே இருக்கிறது எப்பயும் போல் கேமராவில் மேலே என்ன பட்டன் இருக்கும், ஷட்டர் பட்டன் இருக்குமா, இது ஷட்டர் பட்டன். ஓகேவா? இதில் பேட்ரி போடுறதுக்கு இந்த பவர் பட்டனுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே புல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த இடத்துல நெகத்தை வச்சுட்டு லைட்டாக அப்படி புல் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே வரும். வெளியே வந்தோன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஏதாவது ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மெமரி கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் பேட்ரி போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் நம்ம கோப்ரோவோட பேட்ரி. கோப்ரோவோட பேட்டரியும் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸ்பேஸ் அதிகமாக இருக்க சைடு இந்த அதிகத்தை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே ஒரு லெதர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோன்னா இங்கே கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை. இதை பிடிச்சிட்டு லைட்டாக புல் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ எடுத்து முடிச்சிங்கனாலும் பேட்டரியை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. எப்படி கேமராவில் ரிமூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். இப்போ மெமரி கார்டு போடும்போது இந்த சைட் ப்ளூ கலரில் இருக்கா, மெமரி கார்டோட கலர் சைட். நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த கலர் சைடும் இந்த கலர் சைடும் சேமாக இருக்க மாதிரி தான் போடணும். இப்படி போட்டுட்டு வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. இதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிட்டு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எப்பயும் போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ ஆன் பண்ணுறதுக்கு இதுதான் பவர் பட்டன் சொன்னேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹீரோ கோப்ரோ ஆன் ஆயிடுச்சு. இதுதான் நீங்கள் பவர் ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குது, இந்தாண்ட உங்கள் எஸ்டி கார்டில் என்ன ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு கெப்பாசிட்டி காட்டும். இங்கே நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்க. இது லென்ஸு. நீங்கள் லென்ஸ் என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். இங்கே நேரோ, அப்புறம் வைடு, சூப்பர் வியூ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னாடி இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாம் மாற்றணும். மொபைலில் எப்படி நோட்டிஃபிகேஷன் இழுப்பீங்களோ அதே மாதிரி எங்கள் நோட்டிஃபிகேஷன் இழுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனும் திருப்பி நீங்கள் மொபைலில் குயிக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் மொபைலில் ஆன் பண்ணிங்கனாலே போதும். இங்கே இப்போ மொபைலில் இப்போ நான் மொபைல் ஆன் பண்ணால் இங்கே கேமரா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ்லாம் ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரிஃபரன்சஸில் நமக்கு நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். இதில் தான் இந்த கோப்ரோ நிறையா சார்ஜ் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஒரு 10% இருந்தாலே போதும். அதுவே நமக்கு பிரைட்டாக தான் இருக்கும். இப்போ வீடியோவில் தெரியட்டும்னு நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த பிரைட்னஸை குறைக்கிறது அந்த மாதிரி சில நல்ல செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நமக்கு அபவுட்டில் சீரியல் நம்பர் இருக்கிறது, அப்புறமேட்டு கோப்ரோக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டும் அதில் தான் இருக்கும். தென் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, பேக் வரணும்னு சொன்னீங்கனாலும் இந்த பவர் மோட் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணி தான் பேக் ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, பேக் வரணும்னா அதுதான். இந்த சுவிட்ச் நேம் சொல்லும் போதே நான் பவர் அண்ட் மோட் சுவிட்ச்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா
திருப்பி வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ மோட் மாறுது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் லேப்ஸு. இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 மோட் இருக்கும். ஒன்று வந்து டைம் லேப்ஸு, இன்னொன்று வந்து டைம் விராப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோவில் வந்து நீங்கள் அப் டு 5K வரைக்கும் இதில் ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப் டு 5K 25 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். நாம் வந்து 2K எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக நம்ம மொபைலில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நீங்கள் லேப்டாப்பில் இல்லைனா பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷனில் நல்ல கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக் ஓரியன்டேஷன். இது வந்து இப்போ ஓரியன்டேஷன் இல்லைனா இப்போ நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். நம்ம மொபைலில் லாக் ஸ்க்ரீன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஓரியன்டேஷன் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சைட் திருப்பினீங்கனாலும் ஒரே மாதிரியே இருக்கும். தென் வந்து இந்த ஐக்கான் இருக்குல்ல, எக்ஸ் மார்க் போட்டு பாக்ஸில், அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஐக்கான். இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுற ஐக்கானு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ரீன் ஆஃப்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டேட்டஸ் ஒன்லின்னு இருக்குது. ஸ்டேட்டஸ் ஒன்லினா வெறும் இருங்க, நான் அப்படியே அந்த சைட் காட்டுறேன். ஸ்டேட்டஸ் ஒன்லினா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜு எவ்வளோ இருக்குது அது மட்டும்தான் நமக்கு காட்டும். தென் வந்து அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு என்ன தெரியுதோ அது வந்து அப்படியே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து நான் தெரிகிறேன்னா இதே தான் பேக் ஸ்க்ரீன்லேயும் தெரியும். இங்கே பேக் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அது அப்படியே ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் தெரியும். இது வந்து vlog எடுக்கும் போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து கடைசியாக ஃபுல் ஸ்க்ரீனும் அதே தான். அங்கே பின்னாடி தெரிகிறது அப்படியே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் வேகமாக குறையும். அதனால் இதை வந்து நீங்கள் vlog எடுக்கிறது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டைமில் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மீதி டைம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து இதில் எல்லாமே வந்து சின்ன சின்ன கண்ட்ரோல் தான், வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து இது வந்து கிரிட் லைன் ஆனில் இருந்துச்சுன்னா இங்கே வீடியோ ஃபுல்லாக வந்து லைனாக வரும். அது நமக்கு கரெக்டாக லெவல் பண்ண கரெக்டாக இருக்கும். தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை தொட்டாலும் பீப் சவுண்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் இழுக்கும். அதனால் சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா இப்போ வந்து இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் மாற்றிக்கலாம். இப்போ ஃபோட்டோ இருக்கா, இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த ஷட்டர் பட்டன் இருக்குல்ல, இந்த ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே எடுக்கும். இப்போ வந்து சேவ் பண்ண இப்போ எடுத்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னா கீழேருந்து ஸ்வைப் பண்ணணும். கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது வந்து கேலரி மாதிரி. இதெல்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மெனுலாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து டெல் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் மெனு வரும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பேக் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மீடியா மோட் 9ஓட பாக்ஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியா மோட். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மைக் மாதிரி அப்படியும் வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோ இருக்குல்ல, இந்த கோப்ரோலே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஸ்பீக்கர் இருக்குது. நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா இதில் சவுண்டும் கேட்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்னா இன்பில்டு மைக் இருக்குது. தென் வந்து வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அவுட்புட் கேட்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோப்ரோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஸ்பீக்கர் தான் இது. இதில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கும். தென் இந்த மீடியா மோட் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணணும் உங்கள் கோப்ரோவில் அப்படின்னா, இந்த கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் சி ஒரே போர்ட் தான் இருக்கும், வேறு எந்த போர்ட்டுமே இருக்காது. இதில் நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மீடியா மோடு வந்து வேணும். இப்போ வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணால் இதுதான் வந்து நம்ம மீடியா மோடு. ஃபர்ஸ்ட் வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்பான்ஸை வந்து கழட்டினீங்கன்னா இங்கே தான் வந்து மைக் இருக்கும். இந்த ஸ்பான்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணும். தென் வந்து அந்த கோப்ரோவில் எப்படி இந்த சைடில் கழட்டினீங்களோ அதே மாதிரி இந்த சைடை ஃபுல் பண்ணிட்டு இப்படி கழட்டினீங்கன்னா கழட்டிடலாம். இதில் வந்து நீங்கள் கோப்ரோவை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கோப்ரோவை இந்த மீடியா மோட் கூட எப்படி கனெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரி போடுறதை கழட்டுவோம்ல, அந்த மாதிரி இதை கழட்டிட்டு தென் வந்து இந்த சைடில் வச்சுட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா இந்த மூடி மட்டும் தனியாக வந்து கழண்டுரும். இப்படி வந்து கழட்டினீங்கன்னா இந்த பின்ல இருந்து இது வந்து தனியாக கழண்டுரும். கழண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த டைப் சி போர்ட் இருக்குல்ல, இந்த டைப் சி போட்டு இந்த டைப் சி போர்ட்டில் போய் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டைப் சி போர்ட்டில் இது வந்து கனெக்ட் ஆகிரும். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே டைட் ஆகிரும். இங்கே மேலே வந்து அந்த பட்டனுக்கு மேலே இன்னொரு பட்டன் வந்துடும், இந்த சைடில் இருந்த பட்டன் மேலே இன்னொரு பட்டனும் வந்துடும். நமக்கு எந்த கண்ட்ரோல்ஸுமே இடிக்காது.
நமக்கு கீழே கனெக்ட் பண்ணுறதும் இப்போ வந்து எடுத்துக்கலாம். அதுக்கும் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து எதுலேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3.5 ஜாக் இருக்கும். இது வழியா நீங்க ஒயர்டு மைக்கு எதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து இங்க வந்து ஒரு டைப் சி போர்ட் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கும். நீங்க மைக் ஏதோ கனெக்ட் பண்ணணும்னா இதில கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பண்ற மாரி ஒரு கிளாம்ப் இருக்கும். இதில வந்து நீங்க ஒயர்லெஸ் மைக்கா இருந்துச்சுன்னா, ரிசீவர் வந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டு ஏதோ ஒண்ண கனெக்ட் பண்ணணும்னா, இப்படி வச்சு ஸ்லைட் பண்ற மாரி மெக்கானிசம் குடுத்துருக்காங்க. இது வந்து GoProலயே வந்து அந்த மாரி லைட்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. தென் வந்து இது கூட நான் இப்போ வந்து கிம்பிள் மட்டும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதில வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு கிம்பிள் மட்டும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆனா கிம்பிள் வந்து நம்ம வந்து GoProல இருந்து வாங்கல. ஏன்னா GoPro பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காஸ்ட்லி. வந்து கிம்பிள் எப்படி இருக்கும்னா, நீங்க GoProக்கு எந்த கிம்பிள் எது பார்த்தீங்கனாலுமே கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு பின் போர்ட் தான் இருக்கும். தென் வந்து இந்த மாரி ஒரு ஹெட் ஸ்க்ரூ இல்லன்னா கார்க் ஸ்க்ரூ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க கரெக்ட்டா இதுக்குள்ள விட்டீங்கன்னா, இந்த 2 ஹோல் கரெக்ட்டா இப்படி உள்ள போயிரும். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோலும் தெரியும். கரெக்ட்டா அதுக்குள்ள விட்டுட்டு இப்படி டைப் பண்ணிக்கணும். தென் வந்து இந்த இது வந்து லென்த் வந்து கம்மியா தான் வரும். ஏன்னா இது வந்து நெறைய ரேஞ்ச் கனெக்ட் பண்ணும். தென் எப்பயும் போல நிக்க வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து விளாக் எடுக்கும்போது நல்லாருக்கும். கொஞ்சம் அத விட நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வந்து ரொம்பவே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து அசையவே அசையாது. ஓகே. இந்த கிம்பலோட லிங்க் வந்து நான் பை லிங்க்ல தரேன். இதோட பிரைஸும் கம்மி தான். 600 அண்ட் சம்திங் தான். வேணும்னா வந்து அத செக் பண்ணி பாருங்க. தென் வந்து இத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரப்பர் ஸ்ட்ராப் குடுத்துருப்பாங்க. வச்சீங்கன்னா வந்து கரெக்ட்டா நிக்கும். அந்த மாரி இதுல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த GoProவ பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். இதுல வந்து நீங்க 2K அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து 1080 பிக்சல் அப்புறமேட்டுக்கு வந்து 2Kல வந்து 100 எஃப்பிஎஸ் அதுக்கப்புறம் 4K அதுக்கப்புறம் 5K வரைக்கும் நீங்க வந்து வீடியோ எடுக்கலாம். இதோட சாம்பிள்ஸ்லாம் நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த GoPro வந்து எதுக்காக வாங்குனோம்னா, ஸ்டெபிலிட்டிக்காக தான். இப்போ வந்து நீங்க நடந்து போறீங்க. மொபைல்லயும் இதுலயும் வந்து நான் வச்சுட்டு கிளிப் எடுத்தேன். அதுல நீங்களே ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வாங்க. GoPro வந்து நீங்க அவுட்டோர்ல வீடியோ எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கலர் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து கலர் கரெக்ஷன்லாம் தெரியும்னா ஃபிளாட்ல வச்சுட்டு அப்புறமேட்டு கலர் கிரேட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். தென் இன்டோர்ல எடுக்குறீங்கன்னா நல்ல லைட்டிங் இருக்கணும். இல்லன்னா வந்து கொஞ்சம் நல்லா தெரியாது. அண்ட் இது வந்து
வயர்லெஸ் கனெக்ஷன் வந்து வேணுங்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் வைஃபை கனெக்ட் ஆகும். அதனாலேயும் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. சார்ஜும் வந்து வேகமா டவுன் ஆச்சு. நான் அதனால மேக்ஸிமம் கனெக்ட்டே பண்ண மாட்டேன். அது இல்லாமலே யூஸ் பண்ணிப்பேன். தென் வந்து இதுல வேற ஏதோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ காட்டிலும் இதோட யூஸ் வந்து நெறையவே இருக்கு. நீங்க இப்ப இன்டோர்லயே விளாக் எடுக்குறீங்கன்னா, க்ளோஸ் அப் ஷாட்லாம் இத வச்சு எடுத்தீங்கன்னா, நீங்க நார்மலா இப்ப மொபைல்ல வந்து இப்படி எடுப்பீங்களா க்ளோஸ் அப் ஷாட்? இப்ப வந்து இந்த மொபைலே இருக்கு. நான் இதே க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறேன்னா, நீங்க ஃபோன்ல எடுத்தீங்கன்னா, உங்க கை வந்து ஷேக் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி தெரியும். ஆனா இதுல நீங்க எடுத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா க்ளோஸ் அப் ஷாட்லாம் எடுக்கலாம். க்ளோஸ் அப் ஷாட்டுக்கு இது செம்மையா இருக்கும். ஓகே. இந்த GoProவ பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு, GoProல ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் கூட சொல்றேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு இத பத்தி தெரியும் இப்ப. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஓசி ஸ்கொயர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க. GoPro வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.